காலம்போச்சு. ரத்னாகரன் வாலிபனாயிட்டான். அவங்க அப்பாக்கு வயசாயிடுச்சு. முதுமை காரணமா சுத்தமா வேலை செய்ய முடியல. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். அதனால ரத்னாகரனால குருகுலத்துக்கு போக முடியல. படிக்காததால அவனோட பழக்க வழக்கமெல்லாம் நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போச்சு. படிக்காதவங்க கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டான். அதே நேரத்துல அவங்க குடும்பத்தோட வறுமை அவன் மனசுல ஒரு கவலையாவே இருந்துச்சு. தன்னை கஷ்டப்பட்டு வளர்த்த பெத்தவங்கள எப்படியாவது காப்பாத்தணும்னு ஒரு எண்ணம் மட்டும் அவன் மனசுக்குள்ள ரொம்ப உறுதியா இருந்துச்சு. ஒரு நாள் வீட்ல சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல. மயக்க நிலையில இருந்த அவங்க பெத்தவங்கள காப்பாத்த வேண்டிய ஒரு கட்டாயமான நிலைமை ரத்னாகரனுக்கு வந்துச்சு. அவங்களுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுத்துட்டு கொஞ்சம் பொறுத்திருங்க. இன்னிலேந்து நானே ஏதாவது வேலை செஞ்சு சாப்பாடு வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வெளியில போனான். அப்போதான் பயங்கரமான மழை பிடிச்சது. அடிச்ச காத்து அந்த பகுதியே ரொம்ப சேதமாக்கிடுச்சு. அப்படியே களைச்சு போய் கொற்ற மழையில ஒரு பாறை மேல உட்கார்ந்துட்டான். அந்த வழியா ஒரு வீரன் தன்னோட குதிரையில வந்தான். மழையில உட்கார்ந்திருந்த